எபிசோட் 216. ராகுல் ஆயிஷாவை மெல்ல மெல்ல நெருங்கி வர, வேண்டாம், கிட்ட வராத, நீ ஏதாவது தகராறு பண்ணனா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும் என்றாள். அதை கேட்டவுடன் ராகுல் கைகளை தட்டி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டான். அவளுக்கு ராகுலை பார்க்கும்போது ஏதோ ஒரு பேயை பார்ப்பது போல் இருந்தது. எதுக்கு இப்ப சிரிக்கிற? நீ ஜெயில தானே இருந்த, எப்படி வெளியில வந்த? கோர்ட்ல உனக்கு தண்டனைன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் என்னாச்சு என்றாள். அதெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. எனக்குன்னு இந்த ஊர்ல ஒரு செல்வாக்கு இருக்கு. அவசரப்பட்டு என்கிட்ட நீ மோதி இருக்க கூடாது. நான் என்ன கேட்டேன்? உன்னை லவ் பண்ண தானே சொன்னேன். ஆனா நீ என்னவோ உத்தமி மாதிரி என்னை வேண்டான்னு சொன்னல. என்னை வேண்டான்னு சொல்ற பொண்ணு இந்த உலகத்துல இருக்கவே கூடாதுடி என்று வெறித்தனமாக கூறினான். அவள் கிட்டத்தட்ட அழும் நிலைக்கு வந்துவிட்டாள். கவலைப்படாத ஆயிஷா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. அன்னைக்கு உன்னை என்ஜாய் பண்ணதுலேருந்து உன் ஞாபகமாகவே இருக்கு. இப்போ கூட நீ என் காதலை ஏற்றுக்கிறேன்னு சொல்லு, உன்னை விட்டுடுறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் மீது கை வைத்தான். சீ என்று சொல்லி அவன் கையை தட்டிவிட்டாள் ஆயிஷா. ஏய் வேண்டாம், அனாவசியமாக என்ன பகச்சிக்காத. இப்போ தான் ஜெயிலிருந்து திரும்பி வந்திருக்கேன். உனக்கு எது நடந்தாலும் கண்டிப்பாக என் மேலே தான் சந்தேகம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் உன்னை எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனால் அதையும் மீறி உனக்கு ஏதாவது நடந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை என்று சொல்லிவிட்டு நக்கலாக சிரித்தான். அவள் காதுக்கு அருகில் வந்து, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஆயிஷா, நீ சாகிறத என் கண்ணால் பார்க்கணும், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அவன் காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டான். ஆயிஷாவுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவள் ராகுலை நினைத்து பயந்து கொண்டிருந்த போது அவளுக்கு சிம்மனிடமிருந்து ஃபோன் வந்தது. அவள் உடனே ஃபோனை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். ஏய் ஆயிஷா, என்னாச்சு ஆயிஷா? எதுக்கு அழற? என்னாச்சுன்னு சொல்லு என்று பதட்டத்தோடு கேட்டான். அவள் பயந்த தொனியில், சிம்மன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, அந்த ராகுல் அவன் என்று ஏதோ சொல்ல நினைத்து சொல்ல முடியாமல் திணறினாள். என்னாச்சு ஆயிஷா? எதுக்கு இப்போ பயப்படுற? என்னாச்சுன்னு கொஞ்சம் நிதானமாக சொல்லு என்றான் சிம்மன். அந்த ராகுல் அவன் மறுபடியும் ஜெயிலிருந்து வெளியில் வந்துட்டான். அவன் என்னை மிரட்டுறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சிம்மன். அவன் என்னை பழி வாங்கிடுவான்னு தோணுது. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று சொல்லி அழுதாள். பயப்படாத ஆயிஷா, நீ அங்கே இரு. நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன். நான் வர வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. தனியாக எங்கேயுமே போவேனா, எப்போவும் கூட்டத்தோடே இரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்துடுவேன் என்றான் சிம்மன். இதை சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான். அதன் பிறகு தனது பாக்கெட்டில் இருந்த நாணயத்தை பார்த்து, புல்லக், கொஞ்சம் என்னை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் அந்த காலேஜில் விடு என்று சொல்ல, நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுச்சு பாஸ். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ். இன்னும் 5 நிமிஷத்தில் நீங்கள் அங்கே இருப்பீங்க சொல்லிக்கொண்டே புல்லக் அந்த நாணயத்திலிருந்து வெளியே வந்தான். சிம்மனிடம் மாறிக்கொள்ள புல்லக் டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். பாஸ், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இன்னும் 5 மினிட்ஸில் நீங்கள் அந்த காலேஜில் இருப்பீங்க என்று சொல்லிவிட்டு காரை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். டிராஃபிக்கில் அங்கும் இங்குமாக நுழைந்து வேகமாக சென்றான். அப்போது அவனை அங்கே டியூட்டியில் இருந்த காவலர்கள் அவன் வேகமாக போவதை பார்த்து விட்டார்கள். குறைந்தது 200 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த அந்த காரை பார்த்து அவர்களை பின்தொடர்ந்து துரத்த ஆரம்பித்தார்கள். அதே நேரம் ஆயிஷா கல்லூரிக்கு வெளியே நின்று கொண்டிருந்த போது அவளை நோக்கி வேகமாக ஒரு கார் வந்தது. அந்த காருக்குள் சில ரவுடிகள் இருந்தார்கள். அவர்கள் குடிபோதையில் இருந்தார்கள். தாறுமாறாக வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வரும் வேகத்தை பார்த்து ஆயிஷா அதிர்ந்து போனாள். அவள் பயந்தது போலவே அவர்கள் வந்த வேகத்தில் ஆயிஷாவின் மீது மோதினார்கள். ஆயிஷாவின் மீது மோதியவுடன் அவள் சில அடி தூரங்கள் மேலே பறந்து வந்து மீண்டும் சாலையில் விழுந்தாள். விபத்து ஏற்படுத்திய நபர் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தான். ஆயிஷாவின் முகத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த இடத்தில் கூட்டம் கூடிவிட்டது. அவளுடைய மென்மையான முகம் எல்லோரையும் பரிதாபப்பட செய்தது. அங்கே கூடியிருந்த நபர்களில் யாரோ ஒருவர் ஆம்புலன்ஸ்க்கு கால் செய்ய அருகில் இருந்த மருத்துவமனையிலிருந்து
சில டாக்டர்கள் விரைவாக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் உடனே ஆயிஷாவின் இதய துடிப்பை சரிபார்த்தார்கள். அவளுடைய கண் விழிகளையும் சரிபார்த்தார்கள். அதற்குள் சிம்மன் அந்த இடத்திற்கு வந்துவிட்டான். அங்கே நடந்த காட்சியை பார்த்து நொறுங்கிவிட்டான். முதலுதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு கூட்டத்தை நோக்கி ஓடினான். அதன் பிறகு அவன் ஆயிஷாவை நெருங்கினான். ஆயிஷாவின் முகம் முழுவதும் இரத்தமாக இருந்தது. அவள் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தாள். எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிம்மன் முதலில் அவளுடைய இதய துடிப்பை பரிசோதித்து பார்த்தான். அவளுடைய இதய துடிப்பை உணர்ந்த சிம்மனின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் தனது உயிரை இழந்துவிட்டாள் என்பதை புரிந்து கொண்டான். அவன் பற்களை கடித்தபடி தன் மருத்துவ பெட்டியில் இருந்த தங்க ஊசிகளை வெளியே எடுத்தான். அவனுக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அவனுக்கு அருகில் இருந்த டாக்டர் சிம்மனை பார்த்து, சாரி சார், இதெல்லாம் இனிமே வேஸ்ட். நான் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டேன், அவங்க இறந்து போயிட்டாங்க என்றார். அதை கேட்ட சிம்மன் உடைந்து நொறுங்கி விட்டான். அதற்குள் சிம்மனை துரத்தி வந்த போலீஸ்காரர்களும் அங்கே வந்து விட்டார்கள். அதே நேரத்தில் கூட்டத்தில் இருந்தவர்கள் சிம்மனை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார்கள். அவர்தானே அந்த அதிசய டாக்டர், கண்டிப்பா அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் சிம்மனுக்கு தான் தெரியும் அவள் உயிரை காப்பாற்றுவது அத்தனை சுலபமில்லை என்று. சிம்மன் தனது 9 அக்குபஞ்சர் ஊசிகளையும் அவளது உடலில் இறக்கினான். அதைத் தொடர்ந்து தன் உடலில் இருந்த கண்ணுக்கு தெரியாத ஆன்ம சக்தியை அவள் உடலுக்குள் செலுத்தினான். 5 நிமிடம் கழிந்தது, 10 நிமிடம் கழிந்தது, அரை மணி நேரம் கடந்தது. ஆனால் அவள் உடலில் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை. சிம்மனுடைய ஆன்ம சக்தி அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அவனுடைய சக்திகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது. ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்கள் சிம்மனை அவதூறு பேச ஆரம்பித்தார்கள். ஐயையோ, இந்த அதிசய மருத்துவராலேயே அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது போலிருக்கே என்று பேசினார்கள். சிம்மன் சோகமாக தங்க ஊசியை அவள் உடலில் இருந்து எடுத்தான். சிம்மனுக்கு சில விசேஷ சக்திகள் இருப்பது உண்மைதான். ஆனால் அவன் கடவுள் இல்லை. அவனால் ஆயிஷாவை காப்பாற்ற முடியவில்லை. சிம்மன் அவள் முகத்தை பார்த்து, ஏய் ஆயிஷா, உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். சொல்லு ஆயிஷா என்று சோகமாக கூறினான். எல்லோரும் சிம்மனை வித்தியாசமாக பார்த்தார்கள். தொடரும். எபிசோட் 217. சிம்மனுக்கு சில விசேஷ சக்திகள் இருப்பது உண்மைதான். ஆனால் அவன் கடவுள் இல்லை. அவனால் ஆயிஷாவை காப்பாற்ற முடியவில்லை. சிம்மன் அவள் முகத்தை பார்த்து, ஏய் ஆயிஷா, உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். சொல்லு ஆயிஷா என்று சோகமாக கூறினான். எல்லோரும் சிம்மனை வித்தியாசமாக பார்த்தார்கள். கூட்டம் சலசலத்தது. இந்த ஆள் என்ன செத்து போன பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று மக்கள் எல்லோரும் சிம்மனை பார்த்து பரிதாபமாக பேசிக்கொண்டார்கள். சிம்மன் தனது கையை காற்றில் அசைத்தபடி மனதுக்குள் சில மந்திரங்களை உச்சரித்தான். அவன் தனது உள்ளங்கையில் வைத்திருந்த தாயத்து ஏற்கனவே எரிந்து விட்டது. அவனுடைய ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் மெதுவாக ஆயிஷாவின் நெற்றியை தொட்டது. ஒரு நபர் இறந்த பிறகு 40 நிமிடங்களாவது ஆன்மாவாக அந்த உடலை சுற்றி வலம் வருவார்கள். ஆயிஷா திடீரென்று சிலிர்ப்புடன் கண்களை திறந்து பார்த்தாள். அதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இட்ஸ் அன்பிலீவபிள், அவ இன்னும் உயிரோடு இருக்கா, அவ இன்னும் சாகல என்று மக்கள் பரபரப்போடு பேசிக்கொண்டார்கள். அவளை வேகமாக மோதிய அயோக்கியனுக்கு கூட ஒன்றுமே புரியவில்லை. திடீரென்று கூச்சலிட்டு பின்வாங்கினான். மணிக்கு 200 மைல் வேகத்தில் பயணித்து ஒரு கார் ஒருவரை தாக்கினால் அவர்களால் தப்பிக்கவே முடியாது. ஆனால் ஆயிஷா கண்களை திறந்தது எப்படி என்று அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் தங்களை ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். போலீஸ் அவர்களை கைது செய்து வைத்திருந்தது. சிம்மன் ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷா, நான் வந்துட்டேன் ஆயிஷா, என்னை மன்னிச்சிரு, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதோ என்னவோ என்று அழுது கொண்டே ஆயிஷாவின் கைகளை பிடித்தான் சிம்மன். ஆயிஷா மெதுவாக தலையை அசைத்து எழுந்தாள். இதெல்லாம் என்னோட துரதிர்ஷ்டம். நான் அடிபடுறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக காத்திருந்தேன் தெரியுமா என்று சொல்லி கொண்டிருக்க
அவள் உடலிலிருந்து ரத்தம் வெளியேற ஆரம்பித்தது. அவளுக்கு அதிக நேரம் இல்லை என்பதை சிம்மன் அறிந்திருந்தான். அவள் கையை இறுக்கமாக பிடித்து மேலும் தன் உடலில் இருந்த பலத்தை அவளுக்கு செலுத்தினான். இதனால் சிம்மனும் மெல்ல மெல்ல வலுவிழக்க ஆரம்பித்தான். அதெல்லாம் பேச இப்போ நேரம் இல்லை ஆயிஷா. சொல்லு, உன்னோட கடைசி ஆசை என்ன? அதை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கேன் என்றான் சிம்மன். அவள் ஆத்திரத்தோடு, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அயோக்கு என்னை சும்மா விடக்கூடாது. அவன் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டான். அவனுக்கு மறுபடியும் தண்டனை வாங்கி கொடுக்கணும், நிரந்தரமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை சும்மா விடாதீங்க சிம்மன், அவனை விடாதீங்க என்றாள். கண்டிப்பாக பண்ணுறான் ஆயிஷா. உன்னை கஷ்டப்படுத்தினவனை நான் நரகத்துக்கு அனுப்புவேன் என்றான் சிம்மன். அதற்குள் அவள் மீண்டும் கண்களை மூடிவிட்டாள். சிம்மன் ஒரு முறை வானத்தை பார்த்து கத்தினான். அங்கே கூடியிருந்த அனைவரும் கண் கலங்கி அழுதார்கள். உடனே சிம்மன் அவள் மீது காரை ஏற்றிய நபர்களை பிடித்து உலுக்கி, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. இங்கே உன்னை அனுப்பி வச்சது யாரு? அந்த ராகுல் தானே? அவன் இப்போ எங்க இருக்கான் என்றான். அவன் கண்களில் இருந்த கொலைவெறியை பார்த்து அந்த கும்பல் அதிர்ச்சி அடைந்து விட்டது. சிம்மனின் ஆத்திரத்தை உணர்ந்த போலீஸ்காரர்கள், டாக்டர், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இவனுங்களை எங்ககிட்ட விடுங்க, நாங்கள் இவனுங்களை விசாரிக்கிற விதத்தில் விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறோம் என்றார். சிம்மன் அவனுடைய காலரை விட்டுவிட்டான். அதன் பிறகு சிம்மன் கிருஷ்ணாவுக்கு டயல் செய்தான். எனக்கு அந்த ராகுலை பற்றின முழு விவரங்களும் இம்மிடியேட்டாக தெரிஞ்சுக்கணும் என்றான். கவலைப்படாதீங்க பாஸ், இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன் என்றான். கிருஷ்ணாவின் இணைப்பை துண்டித்து விட்டான். அப்போது திடீரென்று அவனது உடல் முழுவதும் பலவீனமானதை உணர ஆரம்பித்தான். அவனது பார்வை மங்கலாகி தரையில் விழுந்தான். அவன் உடலில் இருந்த அற்புதமான ஆற்றல் தீர்ந்து விட்டதால் சிம்மன் மயக்கம் அடைந்திருந்தான். அதன் பிறகு சிம்மன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டான். மெல்ல மெல்ல மீட்டெடுக்கப்பட்டான். வழக்கமாக அவன் தன்னுடைய சக்திகளை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அதை ஒரே இரவில் மீட்டெடுத்து விடுவான். ஆனால் இந்த முறை அவனால் அவ்வளவு எளிதில் குணமாக முடியவில்லை. அவன் உடலுக்குள் ஒரு மர்மமான மாற்றம் ஏற்பட்டது. இந்த முறை சிம்மன் கண் விழிக்கும் போது அவனுடைய சக்தி 3வது நிலையை எட்டியிருந்தது. அவன் திடீரென்று கண்களை திறந்து எழுந்து அமர்ந்தான். அப்போது அவனுக்கு எதிரில் ஒரு சில நபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அழகிய பெண்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, அனு, பூஜா, மேக்னா, காயத்ரி, சுகன்யாதான். அவர்கள் எல்லோரும் அங்கிருந்து வெளியேற மறுத்து விட்டார்கள். அவர்களை ஒன்றாக பார்த்த சிம்மனின் முகம் லேசாக மாறிவிட்டது. நீங்க எந்திரிச்சிட்டீங்களா சிம்மன்? இப்ப எப்படி இருக்கீங்க என்ற 6 பெண்களும் ஒன்றாக கூறினார்கள். சிம்மன் நன்றாக இருக்கிறேன் என்பது போல தலையை அசைத்தான். அவனுடைய மனநிலை வெகுவாக மேம்பட்டு இருந்தது. தனக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து சிம்மன் உணர்ச்சி வசப்பட்டு நிம்மதி அடைந்தான். இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் எல்லோரையும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று புரியாமல் தவித்தான். அந்த பெண்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே அறையில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். கடவுள்தான் சிம்மனை காப்பாற்ற வேண்டும். உங்க 4 பேரையும் நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் என்றான். சித்ராவும் பூஜாவும் சற்று விலகி நின்றார்கள். இதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல அமைதியாக பின்வாங்கினார்கள். முதல்ல நீங்க சரியாகி வாங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறோம் என்று அந்த பெண்கள் அனைவரும் ஒன்றாக கூறினார்கள். சிம்மனுக்கு தூக்கி வாரி போட்டது. சிறிது நேரத்தில் அனைவரும் அந்த அறையிலிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் சென்ற கொஞ்ச நேரத்திலேயே கிருஷ்ணா உள்ளே நுழைந்தான். ஹலோ பாஸ், இப்போ எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன். அது சரி, உன்னோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது என்றான் சிம்மன். எஸ், இந்தாங்க ரிப்போர்ட் என்று சொல்லி அவன் கொண்டு வந்த டீட்டெயில்ஸ் அடங்கிய ஃபைலை அவனிடம் கொடுத்தான். பாஸ், அவனை கொல்லணும்னா சொல்லுங்க, இருந்த இடம் தெரியாமல் அவனை சாகடிச்சிடுறேன். அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். அதுவும் அவன் உடம்புக்கு ஏதோ பிரச்சனைன்னு போய் சொல்லிட்டு வந்து இங்கே சொகுசாக இருக்கான் என்றான். வேண்டாம் கிருஷ்ணா, நீ அவனை அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. அவனை கொல்ல என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. அவனை யாரும் கொன்ன மாதிரி இருக்கவே கூடாது என்றான் சிம்மன். அப்படின்னா இப்போ நான் என்ன செய்யணும் பாஸ்? என் கையை கட்டி போட்டுட்டீங்களே பாஸ், எனக்கு அந்த ராஸ்கல் மேலே ஆத்திரமே வருது. இப்போவே அவனை கொல்லணும் போல வெறி வருது என்று சொல்ல, நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு கிருஷ்ணா, அதையும் இப்போவே செய் என்றான் சிம்மன். சொல்லுங்க பாஸ், அதுக்கு தானே காத்திருக்கேன், என்னன்னு மட்டும் சொல்லுங்க. கையை வெட்டிட்டு வாடானா தலையோட வரேன்
என்று ஆர்வத்தோடு கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கிருஷ்ணா, எனக்கு அந்த ராகுலோட ரத்தமோ இல்லைன்னா தலைமுடியோ ஏதாவது கிடைச்சா கொண்டு வா என்றான் சிம்மன். சரி அவ்வளோதானே, அவனோட 800 மில்லிலிட்டர் ரத்தத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். சரி அவ்வளோதானே, அவனோட 800 மில்லிலிட்டர் ரத்தத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன், போதுமா என்றான் கிருஷ்ணா. தொடரும். எபிசோடு 218. எனக்கு அந்த ராகுலோட ரத்தமோ இல்லைனா தலைமுடியோ ஏதாவது கிடைச்சா கொண்டு வா என்றான் சிம்மன். சரி அவ்வளவுதானே, அவன் உடம்புலேருந்து 800 மில்லிலிட்டர் ரத்தத்தையும் நான் உங்களுக்கே கொண்டு வந்து தரேன், போதுமா என்றான் கிருஷ்ணா. அவ்வளோவெல்லாம் தேவையில்ல கிருஷ்ணா, ஒரு துளி போதும், அவன் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்றான் சிம்மன். என்ன பாஸ் நீங்கள் அவனை கொல்லவும் கூடாதுன்னு சொல்கிறீங்க, சரி ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அவனை அப்படியே உயிரோட மட்டும் விட்டு வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் நோ சொல்கிறீங்களே, என் கையை கட்டி போட்டுட்டீங்களே பாஸ். சரி விடுங்க, நீங்கள் சொன்னதை செஞ்சிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே திரும்ப, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கிருஷ்ணா, நீ ரத்தம் எடுக்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது என்றான். தெரியக்கூடாதா என்று சொல்லிக்கொண்டே சிறிது நேரம் தயங்கினான். அதன் பிறகு அவன் அங்கிருந்து சென்று விட்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு கிருஷ்ணா மீண்டும் திரும்பி வந்தான். அவன் கையில் ஒரு சிறிய டெஸ்ட் டியூப் இருந்தது, அதற்குள் ரத்தம் இருந்தது. இந்தாங்க பாஸ், நீங்கள் கேட்ட ரத்தம் என்றான். அதை பார்த்த சிம்மன் வியப்போடு, வாட், அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டியா, எப்படி கிருஷ்ணா என்றான். அது ரொம்ப சிம்பிள் பாஸ், அவன் வெளியில் இருந்தால் தானே கஷ்டம், அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கான், ஸோ ஒரு நர்ஸை கரெக்ட் பண்ணி ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு தேவைப்படுது அது இதுன்னு ஒரு பிட்டை போட்டு கொண்டு வந்துட்டேன் பாஸ் என்றான் கிருஷ்ணா. சிம்மனுக்கு கிருஷ்ணாவை நினைக்கும்போது மிகவும் பெருமையாக இருந்தது. எந்த வேலையை கொடுத்தாலும் அதை மிகவும் நேர்த்தியாக செய்து முடிப்பான். செம்மொழி பற்றிய ரகசியம் கிருஷ்ணாவுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். அவனிடம் மறைக்க எதுவும் இல்லை. எதுக்கு பாஸ் இந்த ரத்தம், இதை வச்சு என்ன பண்ண போறீங்க என்றான் கிருஷ்ணா. கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு என்று சொல்லிவிட்டு, புல்லக் வெளியில வா என்று அழைத்தான். அப்போது அவனது வலது கையில் இருந்த செப்பு நாணயம் ஜொலிக்க ஆரம்பித்தது. அதிலிருந்து ஒரு கருப்பு நிற பந்து உருவம் வெளிப்பட்டது. அது புல்லக்கின் வெளிப்படையான உருவம். அது சிம்மனுக்கு எதிரில் தோன்றியது. புல்லக் ஆச்சரியத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். வெள்ளை நிற சுவர்களும் வெள்ளை நிற படுக்கைகளும் மட்டுமே இருந்தன. இப்போது அவன் மருத்துவமனையில் இருப்பதை உணர்ந்தான். அதே நேரம் புல்லக்கை பார்த்த கிருஷ்ணாவின் உடல் அதிர்ச்சியில் உறைந்து விட்டது. பாஸ், என்ன பாஸ் இதெல்லாம் என்றான். பயப்படாத கிருஷ்ணா, அவன் நமக்கு உதவியா இருப்பான், அவன் நம்மளோட ஆள் தான் என்றான். வாட், ஒரு பேய் நமக்கு சப்போர்ட்டா இருக்குதா என்றான் கிருஷ்ணா. ஆமா கிருஷ்ணா, அவன் உயிரோடு இருக்கும்போது மக்களுக்காக நிறைய சேவை செஞ்சிருக்கான். இப்பவும் அவன் மற்றவங்களை பாதுகாக்க தான் நினைக்கிறான். கண்டிப்பா அவன் நமக்கு உதவியா தான் இருப்பான் என்றான் சிம்மன். எதிர்பாராத அவனுடைய திடீர் தோற்றம் கிருஷ்ணாவை திடுக்கிட வைத்தது. ஆமா, பல பேரை கொண்டுட்டு இப்ப நல்லவன் மாதிரி பேசினா சரியாயிடுமா என்றான் கிருஷ்ணா. அவனுடைய அலட்சியமான பதில் புல்லக்கை கோபப்படுத்தியது. பொதுவாக கெட்டவர்களை பார்த்தால் நல்ல ஆன்மாக்கள் கோபப்படும் என்பது விதி. ஆனால் பல தசாப்தங்களாக பாதாள உலகத்தில் வாழ்ந்து வரும் புல்லக்கால் மட்டுமே அந்த ராகுலை நெருங்க முடியும். சாதாரண பேய்களால் அவனை நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு அவனுடைய அப்பா அவனை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்தார். சிறிது நேரத்தில் சிம்மன் தனது கைகளை காற்றில் அசைத்து மனதுக்குள் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிக்க உடனடியாக அந்த ரத்தம் காற்றில் எழுந்து வேகமாக உருவெடுத்து புல்லக்கின் உடலுக்குள் ஊடுருவி சென்றது. புல்லக்கின் உடல் உடனடியாக உறைந்தது. என்ன பண்றீங்க பாஸ் என்று கிருஷ்ணா ஒன்றும் புரியாமல் கேட்க, இந்த ராகுல் கொடுமையான தப்பு பண்ணியிருக்கான். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் பலனை அனுபவிச்சே ஆகணும். அது நம்மள மாதிரி மனுஷங்களால நடக்கக்கூடாது. அதுக்கு இவன் தான் சரியா இருப்பான் என்றான் சிம்மன். ஒரு பிரச்சனையும் இல்லை பாஸ், நீங்க என்னோட ஆன்மாவை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது நடக்காது. ஆனா இந்த இடியட் ராகுலை பத்தி நீங்க போன்ல பேசினதை கேட்டேன். அவனை நினைச்சா எனக்கே கோவம் வருது. நான் இதை கண்டிப்பா பண்றேன் பாஸ் என்றான் புல்லக். நல்லது புல்லக் என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் மெதுவாக எழுந்து நின்றான். அவனது உடல் பிரமிப்பூட்டும் ஒளியை கொண்டிருந்தது. ஒரு கம்பீரமான ஒளி
அவனது உடலிலிருந்து வெளிப்பட்டது. அதை பார்க்கும்போது தன்னை அறியாமலேயே கிருஷ்ணா ஒரு சில அடிகள் பின்வாங்கினான். பாஸ், உங்க கண்ணு ஆரஞ்சு கலர்ல இருக்கு. நீங்க பண்டைய கால தற்காப்பு கலை மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான். அதை கேட்ட சிம்மன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அவன் நேற்றுதான் 3வது நிலையை அடைந்தான். அவன் தற்போது ஆரஞ்சு நிற வலிமையை அடைந்தான். பண்டைய போர் வீரர்களின் திறமைக்குள் நுழைந்தான். கூடுதலாக அவனுக்கு மந்திர சக்திகளும் இருந்தது. அவனது வலிமை மற்றொரு நிலைக்கு எட்டியிருந்தது. மருத்துவமனையின் ஆடம்பரமான வார்டில் ராகுல் படுக்கையில் சோம்பேறியாக சாய்ந்து பெரிய எல்சிடி டிவியை பார்த்து கொண்டிருந்தான். அதில் ஆபாசமான வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்தான். அருகில் ஒரு இளம் செவிலியர் படுத்திருந்தாள். அவளது உடைகள் கலைந்திருந்தன. இறுக்கமான இளஞ்சிவப்பு பாவாடைக்கு கீழே அவளது கவர்ச்சியான வளைவுகள் வெளிப்படையாக தெரிந்தது. அவளுடைய உருவம் மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. இருவரும் படுக்கையில் விழுந்தனர். இருவரும் இன்பமாக தங்களது பொழுதை கழித்தனர். மிஸ்டர் ராகுல், சும்மா சொல்லக்கூடாது, நீங்க நிஜமாவே பெரிய ஆளுதான் என்றாள். நான் இன்னும் எவ்வளோ பெரிய ஆள்னு இப்போ உனக்கு காட்டுறேன் டார்லிங் என்று சொல்லிவிட்டு உடனே ஒரு மூளைக்கு ஓடி வந்து நீல நிற மாத்திரையை எடுத்து சாப்பிட்டான். அதன் பிறகு மீண்டும் அந்த பெண்ணை அனுபவிக்கத் தொடங்கினான். 5 நிமிடங்களுக்கு பிறகு அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவன் முகம் இறுக்கமாக மாறியது. அவனுடைய மாற்றத்தை உணர்ந்த அந்த நர்ஸ், மிஸ்டர் ராகுல், உங்களுக்கு என்னாச்சு என்று கேட்டாள். அவனுடைய கண்கள் திடீரென பிரகாசித்தது. கதவுக்கு வெளியே நின்ற காவலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ராகுலின் வினோதமான நடவடிக்கைகள் பற்றி அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் ராகுல் என்று எல்லை மீறிவிட்டான். அவனுடைய வேகத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சினாள். ஆனால் அவன் திடீரென அவளுடைய கழுத்தை கடிக்க ஆரம்பித்து விட்டான். அவள் வலி தாங்க முடியாமல் ஆ என்று அலறினாள். அந்த ரூமுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். அந்த சத்தத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதே அதற்கு காரணம். உள்ளே இருந்து வந்த நர்ஸின் அலறல் சத்தம் மெல்ல மெல்ல வலுவிழந்து கொண்டிருந்தது. அவளுடைய சத்தம் போக போக அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. உடனே இருவரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். அங்கே அவர்கள் பார்த்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். ஏனென்றால் ராகுல் அந்த நர்ஸின் கழுத்தில் கடித்து அவள் இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். 2 காவலர்களும் பயத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். மிஸ்டர் ராகுல், என்ன பண்றீங்க என்று இருவரும் ஓடி வந்து அவனை இழுக்க முயன்றார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அவனுடைய கண்கள் சிவப்பாக மாறியிருந்தது. தொடரும். எபிசோட் 219. உள்ளே சென்ற 2 காவலர்களும் பயத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். என்னாச்சு அவனுக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? மிஸ்டர் ராகுல், என்ன பண்றீங்க என்று இருவரும் ஓடி வந்து அவனை இழுக்க முயன்றார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அவனுடைய கண்கள் சிவப்பாக மாறியிருந்தது. மறுகணமே அவன் அந்த காவலர்களில் ஒருவரின் மீது பாய்ந்து அவனுடைய காதை கடித்தான். அந்த காவலாளி வலி தாங்க முடியாமல் அலறினான். யாரையாவது சீக்கிரம் கூப்பிடு என்று இன்னொரு செக்யூரிட்டியை பார்த்து கத்தினான். இன்னொரு காவலர் மற்றவர்களை அழைத்து கொண்டு வருவதற்குள் அவன் ராகுலை தள்ளிவிட்டு இறக்கும் நிலையில் துடித்து கொண்டிருந்த செவிலியரை தூக்கி கொண்டு வெளியில் ஓடினான். சிறிது நேரம் கழித்து ஏராளமான மருத்துவர்களும் செக்யூரிட்டிகளும் அங்கே வந்தனர். அவர்கள் அங்கே வந்த பிறகு ராகுல் படுக்கையோடு சேர்த்து கட்டப்பட்டான். அதற்குள்ளாகவே பலரும் காயப்பட்டார்கள். ஒரு காட்டு மிருகத்தைப் போல கர்ஜித்தான். அவனை சுற்றி இருந்த நிபுணர்கள் குழு பதட்டத்தோடு அவனை பரிசோதித்து கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு விசாரணையின் முடிவுகள் வந்தன. பல நிபுணர்கள் கூடி பதற்றத்தோடு விவாதித்தார்கள். நீண்ட விவாதத்திற்கு பிறகும் அவர்களால் அவனுடைய பிரச்சனை என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ராகுல், டெஸ்ட் ரிப்போர்ட் படி உங்கள் உடம்பு நார்மலாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல என்று ஒரு நிபுணர் விரைவாக கூறினார். வாட், நார்மலாக இருக்கா? அவன் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதா என்று கேட்டுக்கொண்டே தியாகு உள்ளே நுழைந்தார். அவர் ஆத்திரத்தோடு கேட்டார், நாங்கள் உண்மையாக தான் சார் சொல்கிறோம். ரிப்போர்ட் படி இஸ் ஆல்ரைட்.
உடல் ரீதியாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு மனசில் தான் ஏதோ பிரச்சனை. அவரை மனநல மருத்துவரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று கூறினார். அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தான், திடீர்னு அவனுக்கு எப்படி இப்படி ஆச்சு? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் யாரையும் உயிரோடையே விட மாட்டேன் என்று எச்சரிக்கும் துணியில் கூறினார். அப்போது அப்பா அப்பா என்று ராகுல் கத்தினான். படுக்கையில் நெளிந்தான். ராகுல், நான் இங்கே தான் இருக்கேன். என்னாச்சுப்பா உனக்கு? வலிக்குதா? நகராத, கொஞ்ச நேரம் அமைதியாரு என்றார். ஆனால் அவர் கூட ராகுலுக்கு அருகில் செல்ல துணியவில்லை. ஏனென்றால் ராகுலுக்கு அருகில் யார் வந்தாலும் அவர்களை அவன் கடித்து குதறி விடுவான். அதனால் சற்று தள்ளியே நின்றார். அப்பா, என்னை அவுத்து விட சொல்லுங்கப்பா என்று சொல்ல, இல்லை ராகுல், உன்னை அவுத்து விட்டா நீ மக்களை கடிச்சிடுற. எதுக்காக இப்படி பண்ற ராகுல் என்றார். எனக்கே தெரியலப்பா, நான் யாரையும் கடிக்கணும்னு நினைக்கல. ஆனால் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, சீக்கிரமா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்று அழுதான். இவனோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. உங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் எல்லாரையும் கூப்பிடுங்க சீக்கிரம் என்று தியாகு கத்தினார். சரி சார், டென்ஷன் ஆகாதீங்க, இப்பவே ஏற்பாடு பண்றோம் என்று தியாகுவின் கோபத்தை புரிந்து கொண்டு நிபுணர்கள் பதில் கூறினார்கள். டாக்டர் சிம்மன் கூட இதே ஹாஸ்பிட்டல்ல 3வது மாடியில தான் அட்மிட் ஆகியிருக்காரு. அவர் இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காருல்ல என்று சொல்ல, பரவாயில்ல போ, அவனை தவிர வேற யாரா இருந்தாலும் கூப்பிடு. அவன் தான் என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புனது, அவன் தேவையில்ல என்றார். அப்பா, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்கப்பா, என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல, சீக்கிரமா என்னை காப்பாத்துங்க என்றான் ராகுல். அவன் அந்த கட்டிலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினான். அப்போது அங்கிருந்த பழக்கத்தியை கையில் எடுத்தான். ராகுல், நீ என்ன பண்ற? அப்படி பண்ணாத, அந்த கத்தியை கீழே போடு என்றார் தியாகு. தியாகு அவனை நெருங்கி செல்ல நினைத்தார். ஆனால் செக்யூரிட்டிகள் அவரை தடுத்து நிறுத்தினார்கள். இல்ல, என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல என்று சொல்லிக்கொண்டே கத்தியை எடுத்து தன் தொடையிலேயே குத்தி கொண்டான். அவன் சிவந்த கண்களோடு வலி தாங்க முடியாமல் அலறினான். ஆனாலும் திரும்ப திரும்ப குத்தினான். எங்கு பார்த்தாலும் ரத்தம் தெறித்தது. ராகுல், நீ என்ன பண்ற? ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? அப்படி பண்ணாத ராகுல் என்று தியாகு கதறினார். அதே நேரத்தில் போலீஸ்காரர்கள் சம்பவ இடத்தை அடைந்தார்கள். ஒரு போலீஸ்காரர் ஒரு மயக்க மருந்தை துப்பாக்கி மூலமாக ராகுலின் உடலில் செலுத்தினார். ஆனால் அவனுக்கு மயக்கம் வரவில்லை. அதற்கு பதிலாக மீண்டும் பழக்கத்தியை எடுத்து தனது வலது கையில் வைத்து விளையாட ஆரம்பித்தான். இதை தாங்கிக் கொள்ள முடியாத தியாகு போலீஸ்காரர்களை பார்த்து, அவனுக்கு இன்னும் மயக்கம் வரலன்னு நினைக்கிறேன், இன்னொரு தடவை அவனுக்கு ஊசி போடுங்க ப்ளீஸ் என்று சொல்ல, போலீஸ்காரர்கள் மீண்டும் தங்களுடைய துப்பாக்கிகளை தூக்கி அவனை மயக்க மருந்து ஊசியால் சுட்டார்கள். ஆனால் அதனால் எந்த பலனும் இல்லை என்று தோன்றியது. அப்போது தியாகு திடீரென தனக்கு அருகில் நின்ற காவலரை தள்ளிவிட்டு, போய் அவன் கையில் இருக்கிற கத்தியை வாங்கிட்டு வா என்று கத்தினார். ஆனால் அவர் சிறிது நேரம் தயங்கினார். ராகுலை நோக்கி முன்னேற துணியவில்லை. ஏனென்றால் ராகுல் ஒரு வெறி பிடித்த மிருகம் போலே அமர்ந்திருந்தான். அவன் தன்னுடைய சதையை குத்தி கிழித்து கொண்டிருந்தான். அவன் அருகில் செல்ல யாருக்கும் தைரியம் வரவில்லை. எங்கும் சிதறிய ரத்தம் அனைவரையும் அச்சுறுத்தியது. அவனுடைய தோற்றம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. 6வது முறையாக பெரிய அளவிலான மயக்க மருந்து கொடுத்த பிறகு அவன் கண்களை உருட்டி படுக்கையில் மயங்கி விழுந்தான். பல மருத்துவர்களும் விரைந்து வந்து அவனை இறுக்கமாக பிடித்து மீண்டும் கட்டினார்கள். இந்த நேரத்தில் மருத்துவமனையின் இயக்குனரும் மனநலப் பிரிவு மருத்துவருமான டாக்டர் அவனை பரிசோதித்தார். சோதனை முடிவுகள் கடந்த முறை போலவே இருந்தது. அவன் உடலில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தீர்மானித்தார்கள். என் மகனுக்கு எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. என் மகனை சுயநினைவுக்கு கொண்டு வரணும், இல்லனா நான் உங்கள் ஹாஸ்பிட்டலே க்ளோஸ் பண்ணிடுவேன் என்று கத்தினார். சார், சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மகன் ஏதோ அபத்தமான விஷயத்தை பார்த்த மாதிரி தெரியுது. நீங்கள் யாராவது பேய் ஓட்டுறவங்களை கூட்டிகிட்டு வந்து அவரை பார்க்க சொல்லலாமே என்றார். விரைவில் மனநல மருத்துவ இயக்குனருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விரைவாக வெளியே சென்றார் தியாகு. அவனுக்கு வலுவான பின்னணி மற்றும் விரிவான தொடர்புகள் இருந்தன. இல்லையென்றால் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவர் தன் மகனை காப்பாற்றுவது சாத்தியமில்லாதது. பணத்தின் பலனாக அவர் விரைவாக ஒரு பேயோட்டும் குருவை அழைத்து வந்தார். இந்த குரு
அறவழி சங்கத்தின் உறுப்பினர் என்று கூறப்பட்டது. அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் மற்றும் சாதாரண ஏமாற்றுக்காரர்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு திறமையானவர். அவர் மருத்துவமனைக்கு வந்தார். அவர் தனது சக்திகளை கொண்டு அவனிடம் ஏதோ தவறு இருப்பதை கண்டுபிடித்தார். அவனுக்கு பேய் பிடித்திருப்பது போல் தெரிந்தது. அவன் உடலில் 2 ஆன்மாக்கள் இருந்தன. விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அவன் உடலில் ஒரே ஒரு ஆன்மா மட்டும் இருப்பதாகத்தான் காட்டியது. குருவே, என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு என்று பதட்டத்தோடு கேட்க குரு தீவிரமாக பார்த்தார். சிறிது நேரம் யோசித்துவிட்டு, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஆனா இப்படி ஒரு வினோதமான விஷயத்தை பார்க்கறது எனக்கு இதுவே முதல் தடவை. இதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது உங்க மகனை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாதான் இருக்கு என்றார். தொடரும். எபிசோட் 220. ராகுலின் நிலையை அந்த சாமியார் புரிந்து கொண்டார். பின்பு, என்னால முடிஞ்சதை பண்ணி பார்க்குறேன். ஆனால் முழுசா உங்க பையனை சரி பண்ணி கொடுக்க முடியும்னு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று சொன்னார். உடனே தியாகு, சுவாமிஜி, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க என் பையனை சரி பண்ணுவீங்க. தயவு செஞ்சு அவனை காப்பாத்தித்தாங்க என்று சொல்லி அவரது கையை பிடித்து கொண்டு கெஞ்சினார். சரி என்று தலையை அசைத்தவர் அங்கிருந்து அவரை சற்று தூரம் தள்ளி நிற்க சொன்னார். பின்பு அந்த அறையில் இருந்த அனைத்து லைட்டுகளும் அணைக்கப்பட்டிருக்க அந்த சாமியாருடன் வந்த ஒருவனது கையில் மட்டும் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டிருந்தது. அந்த மெழுகுவர்த்தி ஒளியில் ராகுலின் முகம் மட்டும் தெரிந்தது. ராகுலுக்கு முன்பு அமர்ந்திருந்த அந்த சாமியார் தனது கண்களை மூடிக்கொண்டு ராகுலின் நிலையை பற்றி அறிந்தார். பின்பு தனது பையில் வைத்திருந்த ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்தார். அந்த பாட்டில் நிறைய ஒரு கருப்பு சேவலின் இரத்தம் நிறைந்திருந்தது. அதை தனது கையில் எடுத்துக்கொண்டவர் பின்பு அங்கிருந்த தனது சிஷ்யனை அழைத்தார். அவரது சிஷ்யன் மிகவும் பவ்யமாக அவர் அருகில் வந்து நின்றார். இந்த இரத்தத்தை அதோ படுத்திருக்கிற தம்பி முகத்தில் தெளிச்சு விடு என்று அவரது சிஷ்யனிடம் சொன்னார். உடனே அந்த சிஷ்யன், சரி சுவாமிஜி என்று சொல்லி அந்த இரத்தத்தை வாங்கி கொண்டு சென்றான். பின்பு இன்னொரு சிஷ்யனை அழைத்து அவர் மிகவும் பொக்கிஷமாக கருதும் தனது தங்க மாயாஜால கண்ணாடியை அவரிடம் கொடுத்தார். பின்பு, இந்த கண்ணாடியை அவனோட முகம் தெரிகிற மாதிரி பிடிச்சிட்டு நெல்லு என்று சொன்னார். உடனே அவரது சிஷ்யனும் சரி என்று சொல்லிவிட்டு அவரிடம் இருந்த கண்ணாடியை வாங்கி கொண்டு ராகுலுக்கு முன்பு சென்று நின்றான். அந்த சாமியார் சொன்னது போலவே அவரது சிஷ்யன் அந்த கண்ணாடி பாட்டிலில் இருந்த இரத்தத்தை ராகுலின் மீது ஊற்றினான். இரத்தம் பட்ட அடுத்த நொடியே ராகுலின் உடலில் இருந்து 2 ஆத்மாக்கள் வெளியேறியது. அது வெளியேறிய அடுத்த நொடியே அந்த அறை முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளி எழும்பியது. திடீரென்று அந்த அறை முழுவதும் மிகவும் சில்லென்று மாறியது. அந்த அறைக்குள் இருந்த அனைவரும் ஒரு விதமான குளிரை உணர்ந்தார்கள். சற்று நேரத்தில் அந்த குளிர் மெதுமெதுவாக குறையத் தொடங்க அந்த அறை நார்மலான டெம்பரேச்சருக்கு மாறியது. அதை பார்த்ததும் பேய் அங்கிருந்து சென்று விட்டது என்று ராகுலின் தந்தை நம்பினார். ராகுலின் முகமும் முன்பு போல் இல்லாமல் அவனது கண்களில் இருந்த சிவப்பு வண்ணம் மாறி நார்மலாக இருந்தான். அதை பார்த்த ராகுலின் தந்தை வேகமாக சாமியாரிடம் ஓடி வந்தார். சுவாமிஜி, எனக்கு தெரிஞ்ச என் பையனோட உடம்புல இருந்து பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவனோட கண்ணு நார்மலாக மாறிடுச்சு. அவன் சரியாயிட்டான். ரொம்ப நன்றி சுவாமிஜி. என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்ததுக்கு நீங்கள் இல்லைனா அவனுக்கு என்ன இருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல என்று சொன்னார். தனது கண்களை மூடிய நிலையில் இருந்த சாமியாரால் இன்னும் ராகுலின் உடலில் ஏதோ ஒரு ஆவி இருப்பதை உணர முடிந்தது. அவர் எவ்வளவோ மந்திரங்களை உச்சரித்தும் ஏதேதோ செய்தும் அவரால் அந்த ஆவியை வெளியே கொண்டு வர முடியவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் அந்த ஆவியை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதை உணர்ந்த அந்த ஆவி திடீரென்று அவனின் உடலில் இருந்து வெளியே வந்து அந்த சாமியாரின் பொக்கிஷமான அவரது தங்க கண்ணாடியை சுக்கு சுக்காக நொறுக்கியது. பின்பு அந்த ஆவி மெதுவாக அவரின் பின்னால் வந்து நின்று அவரது உடலில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பின்பு அவர் காதருகே, உன்னால என்ன விரட்ட முடியாது என்று சத்தமாக சொல்லி கொடூரமாக சிரித்தது.
அந்த கண்ணாடி உடைந்ததுமே அதிர்ந்து போயிருந்த சாமியார் அந்த ஆவியின் குரலை கேட்டு இன்னும் அதிர்ந்து போனார். இதற்கு மேல் அந்த அறையில் அவர் இருந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து என்று நினைத்தவர் வேகமாக எழுந்து நின்று ராகுலின் தந்தையை பார்த்தார். இங்க பாருங்க, உங்க பையனோட உடம்புல இருக்கிற ஆவி சாதாரணமான ஆவி இல்லை. அந்த ஆவியை என்னால் எதுவும் பண்ண முடியல. பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி ரொம்ப சக்தி வாய்ந்த கண்ணாடி. இதை எந்த ஒரு சாதாரண ஆவியினாலும் அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. உங்கள் கண்ணு முன்னால் இதுவே சுக்கு சுக்கா உடஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் வேற யாராவது ஆளை பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அலறி அடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். தனது மகன் நார்மலாகிவிட்டான் என்று நினைத்து கொண்டிருந்த தியாகு சாமியார் சொன்னதை கேட்டதும் குழப்பமானார். இவருக்கு என்னாச்சு? அவன் நல்லா தானே இருக்கான், இவரே இப்படி சொல்லிட்டு போறாரு என்று நினைத்தார். பின்பு, சுவாமிஜி நில்லுங்க, நீங்கள் பார்த்ததுக்கு காசு கூட வாங்காமல் போறீங்க. நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நான் உங்களுக்கு தரேன். என் பையன் நல்லா தான் இருக்கான், அவனை ஏன் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டே அவர் பின்னால் செல்ல, அந்த சுவாமிஜியோ தன்னுடன் வந்த தனது சிஷ்யன்களை கூட திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக வெளியேறினார். அவர் பயந்து ஓடியதை பார்த்ததும் அவரது சிஷ்யர்களும் அங்கிருந்து அவர்களது எந்த ஒரு பொருளையும் எடுக்காமல் அவர்களும் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினார்கள். இவங்க எல்லாத்துக்கும் என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து ஓடுறாங்க என்று யோசித்து கொண்டே படுக்கையில் இருந்த தனது மகனை பார்த்தார். கோமாவில் இருந்தவன் அப்பொழுதுதான் கண் விழித்திருந்தான். அவனது கண்கள் நார்மலாக இருந்தது. ஆனாலும் அவன் அருகில் செல்ல அவருக்கு சற்று பயமாக இருந்தது. ஏற்கனவே அவன் அவரது காதை கடித்தது நினைவு வர தனது மகனின் அருகில் செல்லாமல் தூரத்தில் நின்று கொண்டவர் அவரது ஆட்களை பார்த்தார். இங்க பாருங்க, என் பையன் இப்ப நல்லாயிட்டான். இதுக்கு மேல அவனை கட்டி போடுறது நல்லதில்லை. அவனை கட்டி இருக்கிற அந்த கயிறை அவிழ்த்து விடுங்க என்று சொன்னார். உடனே அவரது வேலையாட்கள் பயத்துடன் தியாகுவை முறைத்து கொண்டு நின்றார்கள். என்ன, நான் சொல்றது உங்க காதுல கேட்கலையா? என் பையனை அவுத்து விடுங்கன்னு சொன்ன என்று சொன்னார். அவர்கள் வேறு வழியின்றி சரி என்று தலையை அசைத்துவிட்டு ராகுலை கட்டி வைத்திருந்த கயிறை அவிழ்த்து விட்டார்கள். அப்பா என்று தனது கைகளை அவிழ்த்த அடுத்த நொடி ராகுல் தந்தையை பார்த்து கூப்பிட்டான். ராகுல், நீ எந்திரிச்சிட்டியாப்பா? அப்பா ரொம்ப பயந்தே போயிட்டேன் என்று தியாகு சொன்னார். ராகுல் மிகவும் மெலிந்திருந்தான். அவனுக்கு அடிப்பட்டதில் நிறைய பிளட் லாஸ் ஆகியிருந்ததால் அவனது முகமே ஒரு மாதிரி வெளிரி போயிருந்தது. உடல் முழுவதும் காயம் இருந்ததால் காயம் இருந்த அனைத்து இடத்திலும் அவனுக்கு பேண்டேஜ் சுற்றப்பட்டு ஒரு மம்மி போல் அந்த படுக்கையில் படுத்திருந்தான். தனது மகனின் நிலையை பார்த்தவர் கண் கலங்கியபடி சொன்னார். ராகுல், உனக்கு எதுவும் ஆகல. உன்னை அப்பா காப்பாத்திட்ட. நீ எதுக்காகவும் பயப்படாத. நீ சரியாயிட்ட. இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் நாம் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டே போயிடலாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம கொஞ்ச நேரம் கூட இருக்கக்கூடாது, சரியா என்று சொன்னார். ஆமா டாட், எனக்கும் இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல. நான் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும். எனக்கு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு என்று ராகுல் சொன்னான். போயிடலாம்ப்பா, கவலைப்படாது என்று அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அவரது செல்போன் ஒலித்தது. தொடரும்.